கரண்ட் அஃபேர்ஸ் 6th Jan 2024. நடப்பு நிகழ்வுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா 4-5 செக்மெண்டாக பிரிஞ்சுக்கிட்டு நேஷனல் நியூஸ், ஸ்டேட் நியூஸ், பிசினஸ் நியூஸ், அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ், இல்லைன்னா நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடியது தனியாக, ஸ்போர்ட்ஸ் காலம் தனியாக. ஸோ அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் தர்தோல் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல். சரிங்களா, இந்த போர்ட்டல் மூலமாக விவசாயிகளிடம் இருந்து பருப்பு வகைகளை வாங்கி அதை மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு அவங்கள்ட்ட இருந்து வாங்கி இதை வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சேல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது NAFED அண்ட் NCCF. NAFED நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, NCCF நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட். ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக இந்த பருப்பு விலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல அவங்கள்ட்ட இருந்து வாங்கி, அவங்களுக்கு லாஸ் ஏற்படாத விதத்துல அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த பல்ஸ் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த போர்ட்டல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். ஸ்டேட் நியூஸ்ல பஞ்சாப் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க இந்தியால டு ஸ்டாப் தி ஆக்சிடென்ட்ஸ். சரிங்களா. ஸோ இது வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மேப் மை இந்தியாவோட ஜாயின் பண்ணி மேப்பிள்ஸ் ஆப் அப்படின்றத ஒன்று வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னா சதக் சுரக்ஷா ஃபோர்ஸ். ஸோ இந்த சதக் சுரக்ஷா ஃபோர்ஸ்ல மோர் தென் 1000 போலீஸ் பீப்புளை வந்து என்கேஜ் பண்ணி ஆக்சிடென்ட் ஸ்டாப் பண்ண இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதோட சேர்த்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து மேப்பிள்ஸ் என்ற ஆப்பை லான்ச் பண்ணி ஆக்சிடென்ட்ஸை ஸ்டாப் பண்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் PM ஸ்ரீ பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு ஏற்கனவே வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கீழே வந்து 5th September 2022 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமை வச்சு யூபியில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய 928 ஸ்கூல்ஸை வந்து அப்கிரேட் பண்றதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 81 கேந்திர வித்யாலயா அண்ட் ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஏற்கனவே PM ஸ்ரீன்ற ஸ்கீம்ல வந்து டோட்டலா எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து பயனடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,500 ஸ்கூல்ஸ் வந்து பயனடையுது அக்ராஸ் இந்தியா. சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஸ்கீமை பத்தி பார்த்துடலாம். PM ஸ்ரீ பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, இது வந்து 5th September 2022. இது எந்த கேபினெட் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ இந்த 14,500 ஸ்கூல்ஸ் வந்து இதனால பெனிஃபிட் அடையும். ஸோ இந்த கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்றதுக்காக 27,360 கோடி ரூபாய் வந்து செலவு பண்றாங்க. டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2022 to 2027. அடுத்த டிஃபென்ஸ் நியூஸ். ஸோ டிஃபென்ஸ் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஃபைனல் கான்ட்ராக்ட் வந்து யாரோட மெர்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் அப்புறம் BML லிமிடெடோட 802 crores வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. இதன் மூலமாக 697 ஓபன் மிலிட்டரி வேகன்ஸும் 56 மெக்கானிக்கல் மைன்ஃபீல்ட் எக்யூப்மெண்ட்ஸும் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். பிசினஸ் நியூஸ்ல REC ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரயில் விகாஸ் நிகாம், ஸோ நம்ம இந்தியன் ரயில்வேஸோட வந்து 5 year கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 5 year டென்யூர்ல வந்து MOUல வந்து என்னன்னா 35,000 crores இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் த்ரூ அவுட் இந்தியா வந்து பண்றதுக்கு இது பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்றாங்கன்னா மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் ஹப், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். ஸோ ப்ரொஃபசர் அடியன் க்ரூஸ் அப்படின்றவரை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிங்காம் சேர்ந்தவர். இவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரை வந்து நியூ இயர் ஹானர்ஸ் லிஸ்ட்ல வந்து 2024 வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. எதற்காக என்ன ஃபீல்டுல வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்காங்கன்னா கிராவிடேஷனல் வேவ் ரிசர்ச்காக வந்து இவருக்கு வந்து இந்த அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் குர்காம் ஃபெசிலிட்டி, இவங்க வந்து பெஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்காக C2 நேஷனல் அவார்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து 3.8 மில்லியன் கிலோலிட்டர்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக இவங்க வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால இந்த வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா என்ஹான்ஸ் பண்ணிருக்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுத்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சசி சிங் வந்து இவர் தான் வந்து நியூ பிரசிடென்ட் ஆஃப் AIRIA. AIRIAன்றது வந்து ஆல் இந்தியா ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன். இதற்கு முன்னாடி இருந்தவர் வந்து பிரசிடென்டாக இருந்தவர் வந்து ரமேஷ் கெஜ்ரிவால். இதுல இப்ப இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றவர் வந்து ஜாஃபர் அஹ்மத் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜாஃபர் அஹ்மத் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்திரா பரைக். மிஸ்லேனியஸ் நியூஸ். ஸோ 10th century கடம்பா இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து கோவா டெம்பிள் அனர்த் பண்ணிருக்காங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ஒர்க் பண்ணது இந்த ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணது வந்து யாருன்னா ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் T முருகேஷி அப்படின்றவங்க வந்து இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக தான் இந்த 10th century கடம்பா இன்ஸ்கிரிப்ஷனை வந்து அனர்த் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.